ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பாட்டியன் பேத்தி கிச்சன். நான் வந்து இன்றைக்கி ரெசிப்பியில் பெப்பர் சிக்கன் காமிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். நான் நைட்டுக்கு வந்து சமைப்பேன். ஓகே பாய். ஒரு லெக் பீஸு பாருங்க, 100 கிராம் 100 கிராம் தயிர். இதில் வந்துட்டு நான் அப்படியே அளவு அப்படியே கண்ணாலே அளந்துட்டு போட்டுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு வந்து அரை உப்பு போட்டால் போதும், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம அப்புறமா உப்பு போட போகிறோம். இதை நல்லா பிசைஞ்சு நான் வச்சிடுறேன். நான் வந்து பெப்பர் சிக்கனுக்காக தனியா 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன். சீரகம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சீரகத்துக்கு பதில் நான் சீரகம் போட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த பொருளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் எண்ணெய்க்கு பதில் நெய் ஊற்றி செய்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் பட்டை, லவங்க, ஏலக்காய், வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன். நம்ம இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். மேரினேஷனுக்கு தயிர், உப்பு, மஞ்சள் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எங்கள் அம்மா என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஐட்டத்துக்கு 10 சொல்லிட்டா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? போட்டு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் மேரினேஷனில். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கம்மியாக இருக்கும். இது சரியான அளவுக்கு சேர்த்தாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நம்ம விட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இது என்ன, இது ட்ரையாக பண்ண போகிறோம். நம்மளோட சிக்கன் சட்டிக்குள்ளே எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா சிக்கனோட தண்ணி, அது வந்து சிக்கன் தண்ணி விட்டுருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச ட்ரை மசாலா பவுடரு, இது கூட நான் சீரகம் மிக்ஸ் பண்ணிட்டு சீரக பவுடரு, ட்ரை மசாலா பவுடர் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டோம்னா இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சுக்கா மாதிரி வரும். நான் ரொம்ப சுக்கா பண்ணுறதுல செமி கிரேவி. நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். மசாலா போட்டு ஆயிடுச்சு. நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு குக் பண்ணி. இப்போ எப்படி இருந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, செமி கிரேவியாக இருக்குது. இப்போது நம்ம சாதத்து கூட சைடில் பிசைஞ்சு ஒரு பருப்பு சாம்பாரோ இல்லை தாலோ ரசமோ சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி. நம்மளோட சிக்கன் ரெடி. நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.